டேஸை எண்ணி பார்த்தா 1 2 3. அம்மா, இன்னும் 4 தான் இருக்குமா. ஆனா அக்கா இன்னும் 6 நாள் இருக்குன்னு சொல்றாமா. அம்மா, கேலண்டர் இருக்குல்ல, நீயே போய் பாரு. சும்மா சும்மா எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காத. திரும்ப எண்ணிக்கிட்டே கேலண்டரை பார்க்க போயிட்டான். சரி சரி, நாள் ஓடி போச்சு. அந்த கவுண்டிங் எல்லாம் எதுக்கு தெரியுமா? ஊருக்கு ட்ரெயின்ல போக போறோம் இல்ல, அதுக்கு தான். அப்பாடி, ஒரு வழியா ஊருக்கு கிளம்புற நாள் வந்தாச்சு. இன்னைக்கு கிளம்பியாச்சு. அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, அக்கா, சித்தப்பா, அப்புறம் நான் இல்லாம எப்படி? ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ட்ரெயின்லயும் ஏறியாச்சு. ஐயா, ட்ரெயின் கிளம்ப போது, ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துகிட்டு முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டே செம்ம ஜாலியா இருந்தது. அப்பா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற அங்கிளோட பேசிக்கிட்டே வந்தாரு. அக்கா அம்மா கிட்ட அவளோட ஸ்கூல் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தா. தாத்தா தூங்கிட்டாரு. சித்தப்பா கதவு கிட்ட போய் நின்னுக்கிட்டு இருந்தாரு. ஆமா, பாட்டி என்ன பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, அச்சச்சோ, பாட்டி பாட்டி, அப்பா பாட்டி எங்கப்பா? பாட்டிய காணோம். சித்தப்பா, பாட்டி எங்க? அங்க வந்தாங்களான்னு கேட்டுட்டு ஆளுக்கு பதட்டமா இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பா அம்மா கிட்ட எங்க போயிருப்பாங்க அப்படின்னு கேட்டாரு. அம்மா கிட்ட அதுக்கு பதில் இல்ல. அக்கா உடனே, அப்பா, நம்ம இந்த செயினை இழுத்து ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடலாம்ப்பா. உடனே பக்கத்து சீட் அங்கிள், முதல்ல பதட்டப்படாதீங்க, அமைதியா தேடலாம், இங்கதான் இருப்பாங்க. பா தம்பி, பாத்ரூம்ல போய் செக் பண்ணி பாத்தியா? சித்தப்பா உடனே, பார்த்துட்டேன் சார், அங்கேயும் இல்ல. எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு 2 நிமிஷம் அமைதியா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பா ரொம்ப பதட்டமாயிட்டாரு. இந்த மாதிரி எப்பவுமே ஆனதில்ல சார், நானும் பாருங்களேன் கவனிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுதே குட்டி பையன், எல்லாரும் கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க அப்படின்னு சொன்னான். இப்ப நல்லா கேளுங்க. கொரட்ட சத்தம் கேக்குதா? பாட்டியோட கொரட்ட சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் கீழ் பர்த்ல முழுசா போத்திக்கிட்டு படுத்துட்டு இருந்த பாட்டிய தட்டி எழுப்பி கூட்டிட்டு வந்து அவங்க சீட்ல உட்கார வச்சான். பாட்டி எப்படி காணாம போனாங்கன்னு தெரியுமா? பாத்ரூமுக்கு எழுந்து போன பாட்டி வழி தெரியாம பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் நடந்ததுதான் நமக்கு தெரியுமே. அம்மா உடனே, சரி சரி, எல்லாரும் உட்காருங்க, டைம் ஆயிடுச்சு, சாப்பிடலான்னு சொன்னாங்க. அதுக்கு பாட்டி, மறுபடியுமா? தூக்க கலக்கத்துல இருந்தனா பக்கத்துல லெமன் ரைஸும் வடையும் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டேன். சித்தப்பா பாட்டி கிட்ட, லஞ்சும் அங்கேயே முடிச்சாச்சா? நல்ல வேளையா அவங்க கூட இறங்கி போயிடாம இருந்தீங்களேம்மா. சொன்ன உடனே எல்லாருக்கும் லேசா சிரிப்பு வந்தது. பாட்டி உடனே, நான் முக்கியமா ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, லெமன் ரைஸும் வடையும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே கம்பார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாருமே சத்தமா சிரிச்சாங்க. அம்மா பாட்டி கிட்ட, அம்மா பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. குட்டி பையனும் பாட்டியோட சேர்ந்துக்கிட்டு ஆமா ஆமா பாட்டின்னு சொல்ல இந்த ரயில் பயணமும் ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா?